கழுத்துக்கு வந்து மாடல் வரைஞ்சிக்கலாம். ரவுண்ட் நெக் நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுட்டேன். சிம்பிளாக தான் வந்து மார்க் பண்ணுறேன். இது வந்து இப்படி தான் டிசைன் வரும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு வந்து காட்டுறதுக்காக அந்த மார்க் வந்து செஞ்சு காட்டுறேன். இப்போ மார்க் பண்ணிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற சென்ட்ருக்கு நாம் வந்து டிசைன் வந்து முதல்ல கட் பண்ணலாம். இப்போ இந்த பார்டர் பாருங்கள், இந்த பார்டர் தான் வந்து இருக்குது. இந்த சென்டரில் வந்து இந்த சிங்கிள் மயில் வந்து வர்ற மாதிரி, ஒரு மயில் மட்டும் வர்ற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா சென்டர் வந்து அது ஏற்கனவே இருக்குது. இந்த ப்ளவுஸுக்கு பார்டரில் வந்து மயில் வந்து இருக்குது. அந்த மயில் ஒன்று சென்டராக வர மாதிரி ஒன்று கட் பண்ணிக்கலாம். இப்போ அது ரெண்டாக மடித்து மயிலை வந்து சென்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதையும் ஷேப் கட் பண்ணுவோம் இல்லைங்களா, சேம் அதே மாதிரி தான். அந்த மயில் வந்து கட் ஆகாத அளவுக்கு நான் வந்து இதை வந்து டிசைன் பண்ணுறேன். உங்களுக்கு மயில் டிசைன் தான் இல்லை, வேறு ஏதாவது எம்ப்ராய்டிங் பூ வந்து இருந்தால் கூட அதை நீங்கள் வந்து சென்டர் பண்ணிக்கலாம்.